நண்பர்களே, இன்றைக்கி 23/1 ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துங்க. அதாவது இவங்க கொடுக்குற டிப்ஸில் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அந்தளவுக்கு தான் அவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்க்ரீனை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். +1 +2 +4 இதுதான் இவங்க ஃபார்முலா. -2 -2 இதுதான் அவங்க ஃபார்முலா. இன்றைக்கி எப்படி வச்சுக்காங்க பாருங்கள். இங்கே 3 டிஜிட் எடுத்துக்கங்க. 3 டிஜிட்டில் பி போர்டு +2 4 + 2 6, சி போர்டு +2 8 + 2 10க்கு 0. இந்த ஒரு போர்டு அதில் இருக்கணுங்கிறக்காண்டி சைடில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 4 போர்டில் டி போர்டில் +1, சி போர்டில் +1 எப்படி வச்சுருக்காங்க. 5 + 1 6, 9 + 1 10. ரெண்டாவது இந்த 6 ஒரு போர்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. இங்கே +2 2 + 2 4. இதுதான் இவங்களுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணோம்னா ஏதாவது 2 நம்பர் ஏ போர்டு சி போர்டு, பி போர்டு சி போர்டு, அப்படின்னா 3 போர்டு 4 போர்டு கண்டுபிடிக்க நமக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இவங்க கொடுத்துருக்க நம்பர் 2685 497 2685. இப்போ இந்த 2 + 5 சியில் 7 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 + 2 7 டி போர்டில் 7 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 - 2 இந்த இடத்துல 4 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இவங்களுடைய ஃபார்முலா என்னென்னா +2 நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இங்கே +2 சி போர்டு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே +2 போட்டோம்னா இங்கே 8 உட்காரணும். இங்கே +2 உட்காந்திங்கன்னா 7 உட்காரணும். சரிங்களா? இங்கே 8 - 5 3 உட்காருமா, இல்லாட்டி 8 ஸ்ட்ரைட்டாக உட்காருமா பார்த்துக்கலாம். இங்கே 4 9 7 இது ஸ்ட்ரைட்டு அப்படின்னா 7. இது +2னா 1 உட்காரணும். இது +2னா 6 உட்காரணும். சரிங்களா? அடுத்து இவங்க 2 போர்டு பாஸ் பண்ணுறாங்க. ஒரு போர்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒரு போர்டு சைடில் இருக்குது. ஆனால் ஒரு போர்டு ஸ்ட்ரைட்டாக என்றைக்குமே வைக்க மாட்டாங்க. என்றைக்காவது ஒன்றா தான் வைப்பாங்க. இன்றைக்கி இவங்க கொடுத்துருங்க 8 9 7. அதனால் இந்த போர்டு ஸ்ட்ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 23ஆந்தேதிக்கு பி போர்டு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. 24ஆந்தேதிக்கு சி போர்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம். அப்போ இந்த போர்டு இங்கே இறங்க வாய்ப்பு இருக்குது. 87 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. னா இங்கே 8 ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். இங்கே +2 போட்டு உட்காரணும். இங்கே -2 போட்டு உட்காரலாம். 4 8 7 உட்காருமான்னு பாருங்கள். 6 - 2 4 உட்காரலாம். ஆறு 0 5 2 7 உட்காரலாம். அப்படி இல்லைன்னா 5 உட்காரணும். 7 அல்லது 5 உட்காரணும் சி போர்டில். சரி, இங்கே 3 போர்டு இருக்குது. இந்த 7 இங்கே உட்காரலாம், 8 இங்கே உட்காரலாம். அங்கே 7 அல்லது +1 கூட போடுவாங்க. இந்த இடத்துல 287 உட்காரலாம். இது மாதிரி சிம்பிளாக +2 போட்டு கால்குலேஷன் கொண்டு வருவாங்க. -2 போட்டும் கால்குலேஷன் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி +2 போட்ட மாதிரி நாளைக்கு -2 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இங்கே 5 இங்கே 7. சரிங்களா? இங்கே +1 அல்லது -1 375 இல்லாட்டி 575 உட்காரலாம்.
ஒருவேளை 4 உட்காரலாம் அந்த இடத்துல. இந்த போர்டு ஸ்ட்ரைட்டாகவும் இந்த போர்டு இப்படி உட்காரலாம். 475 -2 -2 இது ஸ்ட்ரைட்டு -1 -2 475 6 -2 4. இந்த 6 இங்கே இறங்கலாம் அல்லது 8 இறங்கலாம். 64 75 வருமானு பாருங்கள். இப்படி தான் கால்குலேஷன் எடுக்கணும். கால்குலேஷன் நீங்களும் இதே மாதிரி எடுத்து பழகுங்க. உங்களாலேயும் கண்டுபிடிக்க முடியும். 3 டிஜிட் 4 டிஜிட் தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.